பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தை 5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதரோடு இணைந்து நானும் குருத்துவ அருட்பொழிவின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட ஆற்றலையும் கடவுளுடைய வல்லமையும் கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவை கொடுத்து உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து உங்களை அனுப்புவாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும் என்று வாக்கு கொடுக்கின்றார். எதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் அடைய செய்ய வேண்டும், எதற்காக இந்த உலகத்தில் நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவமானம் வந்துவிட்டது என்றால், ஒரு குடும்பத்திலே அவமானம் வந்துவிட்டது என்றால், அந்த கரையை துடைப்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. எனவே தான் வாழக்கூடிய நாட்களிலே எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகள் அவமானம் அடைந்துவிடக் கூடாது, என்னுடைய கணவரினால் என்னுடைய குடும்பம் அவமானம் அடைந்துவிடக் கூடாது, என்னுடைய மனைவினால் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து அவமானம் அடைந்துவிடக் கூடாது என்று சொல்லி அநேக பேர் கண்ணும் கருத்துமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலக காரியங்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருந்தால் உண்மையிலே ஒரு நாள் வீழ்ந்து போய்விடுவோம். ஆனால் ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும், அவருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும், அவருடைய முகத்தின் ஒளியை நாம் தரிசிக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். பாருங்கள், மோய்சனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவர் மோய்சன் வழியாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். ஒரு காலகட்டங்களிலே இந்த இஸ்ரவேல் மக்கள் வணங்கா களத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். மோய்சனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே அவர் கடவுளை சந்திப்பதற்காக சொல்லுகின்றார். அங்கே 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் கடவுளோடு பேசுகின்றார். அவர் கடவுளோடு பேசி முடித்த பிறகு அவர் ஒரு 10 கட்டளைகளை கொடுக்கின்றார், 10 வார்த்தைகளை கொடுக்கின்றார். அதை இஸ்ரவேல் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தை கடவுளே தன்னுடைய விரல்களினால் எழுதி கொடுக்கின்றார். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அங்கு நடந்த காரியம், இஸ்ரவேல் மக்கள் முழுவதுமாக ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று போய்விட்டார்கள். ஆனால் அவர்களால் மோய்சனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவருடைய முகம் 10,000 மடங்கு சூரியனை விட ஒளி படைத்ததாக இருக்கின்றதாம். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னை அடிமை உருவாக மாற்றிக்கொண்டும் உங்களைப் போல என்னை போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்து, என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்க வேண்டும், என் பிள்ளைகள் என்னை பார்க்க விருப்பப்படுகிறார்கள், என் பிள்ளைகள் பிரகாசம் அடைய வேண்டும், என் பிள்ளைகள் தந்தை கடவுளை போல பிரகாசமாக மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அவருடைய முகம் அவமானம் அடையக்கூடாது என்று சொல்லி நமக்காக ஒரே பேரான மகனை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையிலே உலகத்திலே வந்த அந்த மகன் அவனுடைய பிரகாசிக்கக்கூடிய ஒளியே மெய்யான ஒளி என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே பக்தியுள்ள ஒவ்வொரு இஸ்ரவேலனும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் இருக்க வேண்டும் என்றே சொல்லி வருடத்திற்கு 3 முறை அவர்கள் தேவாலயத்திற்கு செல்வார்களாம். அதாவது பாஸ்கா பண்டிகை என்றும், கூடார பண்டிகையின் போதும், பெந்தைக்கோஸ்தே நாள் என்றும் அவர்கள் எருசலேம் கோயிலுக்குள் கடந்து வருவார்களாம். அங்கு வந்த பிறகு கடவுளுடைய பிரசன்னத்தை பார்த்து கொண்டு இருப்பார்களாம். ஏன் தெரியுமா? அது அவர்களுடைய முகத்தை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தை மட்டுமல்ல, முழு வாழ்க்கையும் பிரகாசம் அடைய செய்யுமாம். அந்த ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இங்கு கடந்து செல்வார்கள். வாசித்து பாருங்கள். 2 குறிப்பேடு 6வது அதிகாரம் 40வது இறை வார்த்தையிலே
அந்த தேவாலயத்திலே ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் கண்களை திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கக்கூடியதுமாக இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. கூர்ந்து கவனிப்பார்களாம், கூர்ந்து பார்ப்பார்களாம். ஆண்டவரை பார்க்கும் பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்வார்களாம். ஆண்டோடைய பிரசன்னம் அவர்களை மூடி மறைக்குமாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை புனித வியானி அவர்களிடம் வந்து, மரிய வியானியிடம் வந்து ஒரு சகோதரன் கேட்டாராம், நீங்கள் இவ்வாறு கோயிலுக்குள் சும்மாவே இருந்து கொண்டு இருக்கிறீர்களே, எதற்காக இவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் சும்மா இருக்கவில்லை, உயிருள்ள தெய்வம், என்னை படைத்த தெய்வம் இந்த நற்கருணை பேழையில் இருக்கின்றார், நான் அவரை பார்க்கின்றேன், அவர் என்னை பார்க்கிறார் என்று அவர் சொன்னாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீர்கள். கவனமாக அவரை உற்று நோக்குங்கள், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், 10 கட்டளைகளை பின்பற்றி வாழுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவர் அருகில் இருப்பதையும் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். வசித்து பாருங்கள். திருப்பாடல்கள் 24வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். அல்லேலூயா. யார் உள்ளே நுழைய வேண்டும்? மாட்சிமிகு மன்னர். உங்களுடைய உள்ளத்தில் அவர் கடந்து வர வேண்டும், உங்களுக்குள் நுழைய வேண்டும். அவருடைய திருக்கோயிலாய் இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் உருமாற்றம் அடைய வேண்டும். இயேசுவை தரிசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பெயரை போல் நாமும் வாழ வேண்டும். அவரை பின்பற்றி, அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். முதலாவதாக நம்மை படைத்தவர் அவரே. இரண்டாவது, நம்மை தேடி வந்து நமக்காக தம்மையை அர்ப்பணித்தவர் அவரே. மூன்றாவதாக, நம்மை ஒளிரச் செய்கிறவர், பிரகாசிக்க செய்யக்கூடியவர் அவர். உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நமக்குள் கடந்து வர வேண்டும். சவுல் என்ற பக்தன் அவர் மக்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் உத்தரவு வாங்கி கொண்டு சென்ற பொழுதும் உயிர்த்த இயேசுவினுடைய மகிமையை அவர் கண்டார். ஒரு மனமாற்றம். இயேசுவை பின்பற்றி அவருக்காக அவர் தன் உயிரை கொடுத்தார். ஏனென்றால் இயேசு அவருக்குள் பிரசன்னமாக வந்தார், இயேசு அவருக்குள் ஒளிர்ந்தார். எனவே அவர் ஒளிமிக்க ஒரு மனிதராக இந்த உலகத்தில் இருந்தார், புனிதராக மாறினார். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றும், என்னை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவர்களும் இந்த உலகத்தில் ஒளியாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமாகும், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எனவே நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்த கடவுள், வார்த்தை மனு உருவான கடவுள் நமது நடுவில் இருக்கின்றார். அவரிடம் இந்த நேரத்திலே நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வாரும், நானும் பிரகாசம் அடைய வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அவமானம் அடைந்துவிடக் கூடாது என்று சொல்லி ஒருமனப்பட்டு ஜெபிப்பீர்களா? நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் ஒளிமயமாக வேண்டும், பிரகாசம் அடைய வேண்டும் என்று சொல்லி விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களுடைய முழு வாழ்க்கையும் பிரகாசம் அடைய செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்மை போல் நாங்கள் வாழ அநேக முறை முயற்சி எடுத்த பொழுதும் எங்களால் வாழ முடியாமல் இந்த உலகத்தில் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். திருப்பாடல்கள் 25வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதையும் உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர் என்றும். ஆம் தகப்பனே, எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம், எவ்வளவோ குற்றங்களை புரிந்து விட்டோம். ஆனாலும் நீர் எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர். ரகசிய பாவங்கள் இருக்கின்றன, மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் ஒரு கல்வாரி சிலுவையில் ஒப்புக்
கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்களும் ஒளிர வேண்டும், நாங்களும் பிரகாசிக்கப்பட வேண்டும், நாங்களும் என் ஆண்டவரை நோக்கி நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த நேரத்தில் வந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். இதோமை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். அவர்கள் ஒளியாய் இருப்பார்களாக. திருப்பாடல்கள் 27:1 சொன்னதுபடி, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பும், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்கின்ற வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவி மாறுவதாக. யாருக்கும் அஞ்சு விடாதபடி என் ஆண்டவருக்கு மட்டும் பயந்து வாழவும், என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மீட்பையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். நோய்களில் இருந்து வெளியிலே வந்து இந்த நாளிலே முழுவதும் குணம் அடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரகாசம் அடையவும் ஒளிமயமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக. அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் என் ஆண்டோடைய பிரசனம் நிரம்பி இருப்பதாக. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அவள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.